நன்றியுள்ள இதயத்தோடு. அது பேப்பர் அங்கே இருக்கு. யாருக்கு வேணுமோ ஒரு 5 ஷீட் இருக்கு நினைக்கிறேன். யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க கேளுங்க. நீ கூட சேர்த்து பாடுங்க. நன்றியுள்ள இதயத்தோடே நாதனே சுவை துதிப்போ, நாள்தோறும் பாடுகாத்தாரே அவர் தேவை எண்ணி மகிழ்வோ. நன்றியுள்ள இதயத்தோடே நாதனே சுவை துதிப்போ, நாள்தோறும் பாடுகாத்தாரே அவர் தேவை எண்ணி மகிழ்வோ. நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். தானியேலின் தேவன் நம்மோடே சிங்கங்களும் சேதப்படுத்துமோ. தானியேலின் தேவன் நம்மோடே சிங்கங்களும் சேதப்படுத்துமோ. தூதராம் விடுவிப்பாரே, தீமையினர் செலுத்திடுவோம். நம் தூதராம் விடுவிப்பாரே, தீமையினர் செலுத்திடுவோம். நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். நன்றியுள்ள இதயத்தோடே நாதனே சுவை துதிப்போம். நாள்தோறும் பாடுகாத்தாரே அவர் தேவை எண்ணி மகிழ்வோம். அக்கினியின் நடுவினிலே துக்கி எறிந்தாலும் பயமில்லையே. அக்கினியின் நடுவினிலே துக்கி எறிந்தாலும் பயமில்லையே. கிருபையும் சத்தியமுமாய் நம் நடுவில் உலாவிடுவார். இயேசு கிருபையும் சத்தியமுமாய் நம் நடுவில் உலாவிடுவார். நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். நன்றியுள்ள இதயத்தோடே
இந்த இது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் சொல்லிட முடியாது. எல்லா நாளும் எடுத்துக்கிறோம், காலையில் எழுந்திரிச்சோம் பண்ணுறது. அவர்கள் வந்துட்டு இன்னும் கூட அதை செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் எனக்கும் செய்ய கேள்விக்கிறாங்க. அந்த அதிகாலை எழுந்து பண்ணுகிற ஜெபம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காலை எழுந்த உடனே அவருடைய நினைவில் எழுந்திருக்கிறதுக்கு குறிப்பிடுறது. Whenever we wake up in the morning, our thoughts should always be towards Christ. கர்த்தர் செய்த காரியங்கள், கர்த்தர் நடத்த வேண்டிய நீர், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்களுக்கு இந்த நாள் நம்ம கர்த்தரோடு நடக்கணும் என்கிற நீரோடு எழுந்திருக்க வேண்டும். அதோட இன்னும் தனிமையிலே எழுந்து ஜெபிக்கிறத விட அதோட இன்னும் பெரிய பாக்கியம் என்னன்னா, நம்ம கூட யாராவது ஜெபிச்சாங்கன்னா இன்னும் பெரிய பாக்கியமா இருக்கும். ஏன்னா தனிமையில எழுந்திருக்கும் பொழுது ஜெபத்தில் சொன்ன மாதிரி சோறு வந்தது, தூக்கம் வந்தது, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆனால் கூடவே வந்துட்டு அந்த மார்னிங் டைம்லையும் வி ஹேவ் ஃபெலோஷிப், அதாவது கர்த்தரோடு சேர்ந்து குடும்பத்தோட ஐக்கியமாக இருக்கிறதுக்கு அதிக பிரயோஜனம் இருக்கும். ஓகே, இன்றைக்கு நாளுக்குரிய செய்தியும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடித்த தலைப்பு தான் க்ரோத், வளர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ வளர்ச்சிக்கு வேண்டிய முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய விஷயங்கள் வளர்ச்சிக்கு தேவை. இன்றைக்கு பார்க்க போகிற பொருள் என்னன்னா ஐடென்டிட்டி, அடையாளத்தை கொண்டு நாம் எப்படி வளருவது. ஓகே, இதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அனாலஜி என்னன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை வந்துட்டு அது இருக்கிற அடையாளம் எல்லாம் தன்னோட தாய். ஓகே, ஃபர்ஸ்ட் தாய் தகப்பன், சிறு வயதில் அவங்க பார்க்குற குடும்பம். அப்புறமா அது வளரதான் அது உலகத்துக்கு கூட இன்ட்ராக்ட் பண்ணி தன்னை அதோடு அடையாளப்படுத்திக் கொள்ளுது. சிறு வயதில் அது இருக்கும் பொழுது அதற்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்க, அந்த குழந்தைக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவர்களிடத்துல அதிகமாக அது பழக்கம் வைக்கிறதா இருக்கு. யாரெல்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க. ஓகேவா, அந்த குழந்தைக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தெரியாது, பட் அந்த குழந்தைக்கு கண்ணுக்கு வந்து யார் நல்லவங்க, தனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அன்பாக இருக்கிறாங்க, இட் வில் ஆல்வேஸ் ட்ரை டு ஐடென்டிஃபை இட் செல்ஃப் வித் தெம். உன் பேர் என்ன, இவங்க யார் மம்மி, இவங்க யார் டேடி, அப்பா அம்மா, இவங்க யார் தாத்தா பாட்டி, இதுதான் எங்கள் ஃபேமிலி. ஓகே, அப்படிங்கிறது இன்னும் வளர சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கேன்னா நான் இந்த ஏரியாவில் இருக்கேன், இந்த ஏரியா பசங்க அப்படின்னு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க, அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. they start to identify themselves as that tight-knit community. நாங்கள் இங்கே இருக்கிற ஆள், இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் சென்னை ஆள், நாங்கள் வந்துட்டு அந்த மாதிரி அவங்களுடைய அடையாளத்தையே அந்த ஊரோட சேர்த்து கொள்ளுகிறவர்களாக இருக்காங்க. ஏன் அப்படி சேர்த்துக்கிறாங்கன்னா, அப்படி தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது அதில் அவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கிது, ஒரு பாதுகாப்பு கிடைக்கிது. தைரியம் எதுலன்னா, எங்கள் ஊர் நல்ல ஊர், நாங்கள் வந்து நல்ல மக்கள் அப்படின்ற இந்த இடத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் போயிட்டேன்னா எனக்கு சேஃபாக இருக்கும், எனக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும், இங்கே நான் போனால் தனிமையாக இருக்க மாட்டேன், இங்கே போனால் என்னை பார்க்குறவங்க விசாரிக்கிறவங்க எல்லாருமே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆள் மனதில் இருக்கிற இதுலேருந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிற ஒரு எண்ணம். அதே போல இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ரட்சிக்கப்படும் பொழுது ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுது தன்னை அவன் வந்து கிறிஸ்துவோட அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறனால மாறணும். அதாவது அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா, ஃபர்ஸ்ட் உலகத்தோட வளரணும், பிள்ளைகளாக வளர்ந்து இந்த உலகத்து காரியங்களில் வளர்க்கப்படுகிறோம். அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் we start rejecting the world. அதாவது அந்த குழந்தைக்கு வந்து எல்லா வயது வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் நான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இருக்காது. ஒரு கட்டத்தில் வரும் பொழுது ஓகே பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஆட்களை. இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எதிரி. அதாவது இந்த கேங்கெல்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா, கேங் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, கூட்டமாக பசங்க சண்டை போடுறது என்ன இருக்குன்னா, ஓகேடா நம்மளாம் ஒரு கேங்கு, அவங்க ஒரு கேங்கு, சண்டை போட்டு பார்ப்போம், பேசி பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் நடக்கிறது எல்லாம் நடக்குது. எதுக்குன்னா, அப்போ இவங்களால நமக்கு பிரயோஜனம் இருக்குது, அவங்களால நமக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம இவர்களை மேற்கொள்ள வேண்டும், இவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். எப்படி மோசே வந்து இஸ்ரேல் மக்கள் அந்த 2 பேர் சண்டை போடும்பொழுது அவர்களை ஃபஸ்ட்டு எகிப்தியன் அடித்தான். மோசே வந்து தன்னை எப்படி அடையாளப்படுத்தி கொண்டான் என்றால், எகிப்தினை அடித்து இஸ்ரேலுக்கு உதவி செய்யறான். அப்போ வந்து தன்னை வந்து இஸ்ரேல் மக்கள் ஒருத்த நான், அப்போ என்னோட ஆளை நீ அடிக்கிற அப்படின்னு he chooses his side.
இப்படி இந்த மாதிரி சூஸ் பண்ண உடனே தன்னை வந்து தன்னுடைய பிறப்பை வைத்து அவன் தேர்ந்தெடுத்து கொண்டான். தன்னுடைய பிறப்பு என்ன? அவன் வந்து இஸ்ரவேல் குடும்பத்துக்கு பிறந்தவன். அவன் வந்து யோகபேத் அவங்களுக்கு பிறந்தவன், லேவி கோத்திரத்தில் பிறந்தவன். அப்போ தன்னை அதற்குள்ளாக அடையாளப்படுத்திக் கொள்கிறான். ஆனால் கடைசியில் நடந்தது பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேலர்களே அவனுக்கு எல்லாம் திரும்பும் பொழுது அவனுடைய அடையாளத்தை அவன் இழந்து விடுகிறான்னு பார்க்கணும். அவனுக்கு அங்கே இருக்க முடியாது. அதாவது இவனுக்காக சரி இஸ்ரேல் எடுத்தோம், சரி இஸ்ரேல் மக்கள் தன்னை ஏற்றுப்பாங்க அழைக்கும் பொழுது, ஆனால் அவர்கள் திரும்பும் பொழுது இப்போ இவனோட அடையாளமே அவனுக்கு கேள்விக்குறியா போயிருக்கு. நான் இவர்களுக்கு செய்து நான் வந்து இவங்களோட கிடையாதா, நான் எகிப்தியன் கிடையாதுன்னு நான் முடிவெடுத்தேன், ஆனால் இப்போ இஸ்ரேல் சைட்லேயும் நான் கிடையாதா அப்படின்னு சொல்லி மீதியானுக்கு வருத்தப்படுறேன். அவனை கலந்து போயிருக்கான். அவனால் அங்கே இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, பார்வோனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும், என் வீரை வந்து தேடுவாங்க சொல்லிட்டு அவன் மீதியானுக்கு கலந்து போயிருக்கான். அங்கே மீதியானில் போயிட்டு அவன் திரும்பி வரும்பொழுது பார்க்க மீதியானில் தான் கர்த்தர் வராது. அப்பொழுது அந்த இஸ்ரேல் மக்களோட சைடை எடுத்தோம், மீதியானுக்கு தனியாக அங்கே போயிட்டு ரொம்ப வருஷங்கள் இருந்து ஆடு நிற்கிறான்னு பார்க்குறோம். 8 இயர்ஸ்ல தான் கர்த்தர் வந்து மோசேயை சந்திக்கிறார். வந்து என்ன சொல்றார், நானும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன், பிதாக்களின் தேவன் அப்படின்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்துகிறார். எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த ரட்சிப்பின் சூழ்நிலையும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இந்த கிட்டத்தட்ட இல்லை, எனக்கு இப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கர்த்தர் அறிவார். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. எப்படின்னா, நாம் பிறக்கும் பொழுது வளர்ப்பது கிறிஸ்தவர்கள் மெயின் நிறைய பேர் பிறந்த உடனே கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால, பிறகு கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால, கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறதுனால அவர்களுக்கு ஓகே நம்ம கிறிஸ்தவங்க, அவங்க வந்து அவங்க கிறிஸ்து அவங்க வந்து நடந்து போயிடுவாங்க. எனக்கு சத்தியம் எவ்வளோ சிம்பிளாக இருக்கும். சத்தியம் என்னன்னா, என்னப்பா ஒரு ரூபஸ் உனக்கு என்ன நடக்கும்னு கேட்டால், நான் பரலோகம் போயிடுவேன், நீங்கள் வந்து வருகை வந்தால் கைவிடப்படுறீங்க, அந்த கிறிஸ்தவ ரூபா, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்படிங்கிற ஒரு சுவிசேஷத்தை இந்த அளவுக்கு தான் எனக்கு அறிஞ்சது. நாளுக்கு நாள் வளர வளர ஸ்கூலில் படிக்க எல்லாம் கற்றுக்கொண்டு ஒரு கர்த்தர் சந்திக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அப்போ வந்து நம்ம இன்னும் கிறிஸ்தவங்க கூட நம்ம வந்து கிறிஸ்தவங்களோட ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எதற்காகனா, அப்பொழுதுதான் பாவத்தோடைய உணர்வு வருது. இது என்ன வருதுன்னா, இல்லை நான் பாவி, நானே பாவி, நான் வந்துட்டு நல்லவங்களோட எப்படி அசோசியேட் பண்ணுறது. மோசே வந்து ஒரு கொலை செய்தான். அவன் கொலை செய்தது வந்து தவறு தானே. அவன் அந்த கொலை செய்ததுனால நீ cannot even associate with Israel. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று விடுவாயா. அவருக்கு பயந்து வந்து கொண்டிருந்தான். என்னன்னா, நீ ஒரு கொலை செய்திருக்கிற, நீ வந்து என்ன வேணா சொல்லிக்கோ, இஸ்ரேல் பேசுற பண்ணிக்கோ, ஆனால் நீ அவன் மேல செலுத்தின அதே அதிகாரத்தையும் பலத்தையும் எங்க மேலேயும் செலுத்திடுவியா, எங்களையும் போட்டு மேற்கொள்ள நினைப்பியா அப்படின்ற ஒரு பயம் உடனே இஸ்ரேலுக்கு உண்டாகும். அதுதான் வந்து என்ன நடக்கும்னா, ரட்சிப்பு நடக்கும் பொழுது நாம் முதலாக கிறிஸ்தவர்கள் நினைச்சிருப்போம். ஆனால் அந்த ரட்சிப்பு வரும் பொழுது இல்லை, நம்மளே வந்து பாவியா இருக்கிறோம், நம்மளை வந்துட்டு யாராவது காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அந்த கர்த்தர் மனக்கணித்தாருக்கு கர்த்தர் வருகிறார். அப்போ உங்களோட அடையாளத்தை எங்கே வைத்துக் கொள்ள வேண்டும்னா, கர்த்தரிடத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த அடையாளம் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு குழப்பம் வருகிறதுனால இந்த அடையாளத்துல ஸ்ட்ராங்கா நிக்காத பொழுது என்ன அப்படின்னா, எண்ணங்கள்ல குழப்பம் வரும். ஓகே, அதாவது ரட்சிக்கப்படுறவங்க, அதாவது ஒன்று உலகத்திலேயே இருக்க வேண்டும், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களுடைய பிரச்சனையே கிடையாது. அவங்க வந்து உலகத்தின் காரியங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆவி புதிதாக்கப்படுகிறது, நமக்குள்ள இருக்கிற ஆவி புதிதாக்கப்படுகிறது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். ஒரு இடத்துல அதாவது பாவியாகவும் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. He is both the sinner and a child of God and a saint. அப்பொழுது நம்மளோட அடையாளம் என்னன்னா, கிறிஸ்து என்ன மீட்டா அப்படிங்கிற அடையாளத்தோட இருக்கும். ஸோ இப்போ இதை பார்க்கும் பொழுது எங்கே போகலான்னா, இப்போ இந்த மனக்குழப்பங்கள் ஏன் வருதுன்னா, நம்ம ஆத்மாவில் அதிக கரைகள் இருக்கும். கரெக்டாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது லாட் ஆஃப் திங்ஸ் அந்த உலகத்தில் வந்து நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால நம்ம ஆத்மாவில் கரைகள் ஏற்படுவது உண்டு. அது வந்து நடக்கும். இயேசு சொன்னார், உடம்பு முழுதும் கழுவினவன் காலை மட்டும் கழுவணும் அப்படின்னு சொன்னார். ஓகேவா, காலை கழுவுறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அது எது ரொம்ப முக்கியம்னா,
அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுதே அவர்கள் சுத்தமாயிட்டாங்க. ஆனாலும் காலை கழுவணும், அதாவது இந்த ஃபைனலாக அந்த ஃபைனல் கரையை எடுக்கணும் இல்லையா, அந்த கரையை வந்து கிறிஸ்து தான் எடுத்தார். என்ன மாதிரி கரைனா மரணத்தோடைய விடை. அந்த கரை என்ன கொடுக்குன்னா மரணத்தை கொடுக்கும். ஸோ ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு இவர்கள்லாம் நீதியாக வாழ்ந்தாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீதியாக வாழ்ந்துட்டாங்க. ஆனால் ஃபைனலி அவர்கள் பரலோகம் செல்ல வேண்டும், மரணத்தை ஜெயிக்க வேண்டும் அப்படின்னா கிறிஸ்து வந்த பிறகு தான் அவர்கள் மரணத்தை ஜெயிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி காரியங்களுக்கு கிறிஸ்து வந்துட்டு முக்கியமாக இருக்கிறார். நான் எதுக்கு போகிறேன்னா, we have to identify people who are suffering from their identity. நிறைய காலத்தில் பிள்ளைகளுக்கு தங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து அவங்க லூஸ் பண்ணிடுறாங்க. நான் வந்து இவங்க கூட இருக்கணுமா, அவங்க கூட இருக்கணுமா. ஈவன் கிறிஸ்டியன் டினாமினேஷன்ஸ்லேயே எக்கச்சக்க டினாமினேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எந்த பிரிவை சேர்ந்தவங்க, பெந்தெகோஸ்தா, பேப்டிஸ்டா, இந்த மாதிரி நிறைய பிரிவில் வந்து தங்களை ஐடென்டிஃபை பண்ணுறவங்க இருக்காங்க. பிரிவை வைத்துக்கொண்டு தங்களை, ஏன்னா அவர்களுக்கு அவ்வளோதான் முடியுது, அடையாளத்தை வைத்துக்கொண்டு அடையாளம் பண்ணிக்கிறாங்க. ஆகிலும் நம்மளுடைய அடையாளம் பைபிள் படி பார்த்தோம்னா, we should identify ourselves as God identifies himself. அதாவது மனிதனை தேவனுடைய சாயலாக படைத்தேன்னு கர்த்தர் சொல்கிறார் இல்லையா. அப்பொழுது ஒன் ஆஃப் த பிக் அப்ளிகேஷன்ஸ்னா அதை அவர் கூறுகிற வார்த்தைக்கான நம்ம வாழ்க்கைக்கு பொருந்துகிற ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கைக்கு உதவுகிற விஷயம் எடுத்தோம்னா, we can see the characteristics of God clearly and say we are like that. அதாவது தேவன் எவ்விதமாக இருக்கிறார் என்பதை எவ்வளவு ஆழமாக உற்று பார்க்கிறோமோ அதை கொண்டு நாம் யார் என்பதை ஆழமாக தெரிந்து கொள்ளலாம். ஓகேவா? ஸோ இந்த கர்த்தருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவருடைய குணாதிசயங்களை பார்க்கும் பொழுதும் அவர் செய்த காரியங்களை பார்க்கும் பொழுதும் நாம் அதிலிருந்து நம்மளுடைய அடையாளத்தை எடுத்துக்கொள்வதற்கு பார்ப்போம். ஓகேவா? முதலாவது we'll see God is holy. ஓகே, கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு அநேக முறை நாம் எல்லாருக்குமே அது ஆக்சுவலி வழி, அந்த வழியை மாற்றக்கூடாது. கிறிஸ்துவத்தில் வரணும். ஏசு சொன்னார், ஸ்ட்ரைட் டு என்டர் இன்டு தி நேரோ கேட், அதாவது குறுகலான பாதையில் வாசல் வழியா வர பாருங்க, பிரவேசிக்க பாருங்க அப்படின்னு சொன்னார். இப்படி உள்ள வரோம் இல்லையா, உள்ள வந்துட்டு தெரியும். இப்போ ஆனால் இன்னொரு அப்ளிகேஷன் நம்ம வாழ்க்கைக்கு உதவுகிற விஷயம், இந்த ஹோலிங்கிற வார்த்தையை எடுத்துக்கொள்வது, அது வந்து கர்த்தர் செப்பரேட், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் அப்படின்றது. ஓகே, கர்த்தர் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறவர். அவர் எல்லா கிரியேஷனுக்கும் அப்பாற்பட்டவர். அதாவது படைக்கப்பட்ட யாவிற்கும் கர்த்தர் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அவர் வித்தியாசம் உள்ளவராக இருக்கிறார். ஓகே, இப்போ அந்த வார்த்தையை இப்போ நம்ம ஒவ்வொருவரோட வாழ்க்கையில் இருக்க ஒவ்வொருவருக்கு சொல்றேன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் அதை அப்படியே எடுத்துக்கொண்டோம்னா நமக்கு அந்த அடையாளத்தில் பிரச்சனையே வராது. ஏன்னா கர்த்தர் வந்துட்டு நம்மளை எல்லாம் கும்பலாக பார்க்கணும். நம்மளை போல வந்து நீயும் அவனும் கிட்டத்தட்ட ஒரே ஹைஸ்கூலில் படிக்கிறீங்க, ஒரே வேலை செய்றீங்க, ஒரே இடத்துல வாழ்றீங்க, கிட்டத்தட்ட ஒரே வாழ்க்கை கிடைக்க போகிறது, ஒரே லைஃப் ஸ்டைல் சேமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீயும் அவனும் ஒன்றுன்னு கர்த்தர் சொல்லலை. அது வந்து நம்மளும் வந்துட்டு நிறைய வேலையில் அடையாளப்படுத்துகிறவர்கள், நம்மளுடைய சகோதரர்கள், நம்மளுடைய உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட பார்த்துட்டு சரி அவங்களும் வாழ்க்கை நம்ம சேமாக தானே இருக்குது, அப்பொழுது வந்து அவங்களோட கம்பேர் பண்ணி ஒரு வாழ்க்கையில் வழிகாட்ட. நிறைய பேருக்கு வந்துட்டு வழி தெரியாது, எப்படி போகணும், அடுத்து என்ன செய்யணும், ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும், என்ன தொழில் செய்யணும், எப்படி முன்னேறணும், எப்படிங்கிறதுக்கு வழி தெரியாதனால தங்களோடு இருக்கிற ஒரு மேட்சிங்காக இருக்கிற ஒரு ஆளை பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்கூல்ஸில் வந்து இப்படி தான் நடக்கும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கூல்ஸ் அப்படின்னா, அவனை பார்க்கும்போது அவனை நல்லா படிக்கிறான் பாரு, சரி அவன் வந்து உன்ன மாதிரி தான் இருக்கிறான், அவனும் ஸ்கூல் கூட தான் போகிறான், டியூஷன் கூட அவனுக்கு கேட்கல, அப்போ நீ வந்து உனக்கு இதெல்லாம் பண்ணுறங்க, அப்போ நீ அவனோட படிக்க வேண்டியது இப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வைக்கப்படுது. இது வயசு பிள்ளைகளை வந்து பண்ணுறோம். பட் ஆனால் கர்த்தர் வந்துட்டு ஒரு ரட்சிக்கப்பட்டவர்களை அடையாளப்படுத்துறது எப்படின்னா, அவன் ஒரு புதிய சிருஷ்டி. அந்த வார்த்தையை ரொம்ப தெளிவாக சொல்லுது, அவன் புதிய சிருஷ்டி என்றார். அப்பொழுது
அதாவது வேற ஒரு புதிய சிருஷ்டிக்கும் இந்த சிருஷ்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு வித்தியாசம் உண்டு. அவனுடைய வாழ்க்கையுடைய வர போராட்டங்கள் சரி, அவனுடைய எண்ணங்கள் சரி, அவனுடைய எண்ணங்களுக்கும் எண்ணங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்றதுல கர்த்தரே அது சொல்றாரு. ஸோ அவருடைய பார்க்கும் பொழுது ஹீ இஸ் ஹோலி. கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் வந்து பரிசுத்தரா இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தரா இருங்க. அதை இன்னொரு விதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்னா, நான் என்னை எப்படி அடையாளப்படுத்திக் கொள்கிறேனோ நீங்களும் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. யூ ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் as செப்பரேட். மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு கம்பேர் பண்ண வேண்டாம். இது வந்துட்டு 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் எடுப்பேன்னா பவுல் சொல்றாரு, சபை வந்து ஒரு சரீரமாக இருக்குது, அநேக ஃபங்க்ஷன்ஸ் செய்யுது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த சபைன்றது பார்க்கும் பொழுது ஆதி காலத்தில் அப்போஸ்தலர்களோட காலத்தில் அது ஒரு இடத்துல இருந்துச்சு. அது யூதேயா, சமாரியா சுற்றியுள்ள இடங்கள்ல இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது நமக்கு பிகாஸ் we have so much technology and more clarity of things, அநேக விஷயம் பார்க்கும் பொழுது சபை உலகம் முழுக்க பரவி இருக்குது. கரெக்டுங்களா? சபை வந்து உலகம் முழுக்க இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த நாங்கள் மட்டும்தான் இது செய்ய முடியும். அதாவது ஒரு சபை இருந்தால் அது மொத்தமாக தனக்கு தானே எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற ஒரு சரீரமாக இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. அதாவது நம்ம சபை செய்யாத மற்ற சபை செய்யலாம், இது அவங்க செய்யாதது நம்ம செய்யலாம். இது அவங்க சின்ன விஷயங்கள் மற்ற சபையில் எங்கேயுமே இல்லாதது நம்ம சபையில் இருக்கலாம். நம்ம சபையில் இருக்கிறது மற்ற சபையில் எல்லாம் அந்த மாதிரி. அதாவது அந்த நிறைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, ஓகே சபை வந்துட்டு மெம்பர் ஆகும், ஓகே அப்போது ஓகே 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேருக்கு 5 வேலை இருக்கு, 10/5 2, அப்போ ஒரு வேலைக்கு 2 பேரை போட்டுருவோம். இப்படின்ற இதை விட்டுட்டு இன்னும் விரிவாக்கத்துக்கு பார்க்கும்போது இன்னும் மற்ற சபைகள் இருக்கு, மற்ற கிறிஸ்தவர் இருக்காங்க, மற்ற ஜனங்க இருக்காங்க உலகத்தில். ஸோ அவர்களோடு நாம் வி ஷுட் இன்ட்ராக்ட். எனக்கு இருந்த ஒரு முக்கியமான போராட்டம் என்னன்னா, எப்படி அவிசுவாசிகளோட பேச்சு கொடுக்கறது, அவங்களோட எப்படி உறவாடுறது, அவங்கள்ட்ட என்ன பேசுறது நான் அப்படின்ற ஒரு, ஏன்னா நான் எப்போ பார்த்தாலுமே என் கண்ணில் இருக்கிறது ஒன்று இருக்குன்னா, இவங்க ரசிக்கப்படலையே, இவங்க ரசிக்கப்படலையே, இவங்க ரசிக்கப்படலையே, வேற எதுவுமே எனக்கு அவங்கள பார்த்த உடனே வேற எதுவுமே தோணாது, என்ன பேசுறது இவங்களுக்கு இப்படின்றது இருக்கேன். ஆனாலும் இந்த கர்த்தருடைய கிரிகளை பார்க்கும் பொழுது இயேசு சொன்ன வார்த்தை என்னன்னா, எப்படி பிதா நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வரவிக்க பண்ணுகிறாரோ நீங்களும் அப்படியே இருங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது as long as we are in this world, நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற காலம் வரை அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளும் வித்தியாசத்தை பார்க்காத. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு தெரியல. ஆனா அதோட இது எப்படின்னா, ஏன்னா நாம் இங்க உலகத்தில் இருக்கிற காலத்துல இந்த வித்தியாசத்தை பார்ப்போம் என்றால், நமக்குரிய செயல்கள், நமக்கு வேண்டிய வாழ்க்கைக்கு வேண்டிய செயல்களை அதை விட்டு விடுகிறதாக இருக்கிறோம். அதாவது நமக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்கு இல்லையா? இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க ஓட்டுறானா அவனை தூக்கிட்டு ஓட்டணுமான்ற அந்த அதிக கவலைகள் இருந்தா நம்மளுடைய ஓட்டத்தை முடிக்காதவங்களாக போயிடும். எவ்ரிபடி ஹேஸ் டு கம்ப்ளீட் ஹிஸ் ரன்னிங். ஓகே, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய இது ஓட்டணும். யாக்கோபில பார்க்குறோம், கர்த்தர் நியாயம் செய்வாரு, நீங்க நியாயம் செய்ய வேண்டாம், நீங்க வந்து சகோதரன் நிற்க வேண்டாம் அப்படின்னு. எதுக்குன்னா இந்த டைம் வந்துட்டு நியாயத்திற்கான டைம் இல்லை. உலகத்தில் இருந்த வரைக்கும் நம்மளுடைய மைண்ட்லாம் என்ன இருக்கணும்னா, நம்ம எப்படி வளர்வது, நம்ம என்ன பிரயோஜனமாக செய்வது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது என்ன அப்படின்றதுல முதலாவது கவனமாக இருக்கும். அது மட்டுமே கவனம் இல்லை, முதலாவது கவனம். பவுல் சொல்றாரு, தன்னுடைய குடும்பத்திற்கு உழைத்து கொடுக்காதவனோ விசுவாசத்தை அவன் வந்து விசுவாசத்தை விட்டு விலகிட்டான். ஸோ குடும்பத்தை ஃபர்ஸ்ட் கவனி. எதுக்கு அதை சொல்றாருன்னா, நமக்குடைய வாழ்க்கை இருக்குது. என்னுடைய வாழ்க்கை, பவுலுடைய வாழ்க்கை கூட பார்க்கும் பொழுது அவருடைய லெட்டர்ஸ்ல நமக்கு அவ்வளவு பிரயோஜனம் வருது இல்லையா? அவருடைய நிருபங்கள், பவுலுடைய நிருபங்கள்ல அவ்வளவு ஆழ்மான கருத்து இருக்கு. அது மூலியமா நம்ம பயனளிக்கிறோம். ஆனா இதெல்லாம் அவர் எங்க எழுதிட்டாரு பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்துல அவருடைய எந்த வயசு முடியும் பொழுதும்
சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் பண்ணுறதுக்கு வேற ஒன்றும் இல்லைன்ற பொழுது சிறைச்சாலையில் உட்காந்து அவர் லெட்டர் எழுதுறாரு. ஏன்னா அது வரைக்கும் அவர் செய்ய வேண்டிய பிரயாணங்கள், எங்கெல்லாம் பார்க்கணும், யாரை பார்க்கணும், பேசணும், எல்லாத்தையும் அவர் செஞ்சதுனால இஸ் ஃபைனல் டேஸ் இஸ் ரைட்டிங் லெட்டர்ஸ் எழுதி, சரி இதெல்லாம் அனுப்பி விட்றேன், எல்லாத்தையும் படிக்க அனுப்புறாரு. அப்படி நம்மளும் எப்படின்னா பவுலுடைய படிச்சுவிடலை வாழ்க்கை என்றால் we should also interact more in this world. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உலக ஜனங்களோட ஆத்மாக்களோட அவங்க ஒரு ஆத்மா தான். அவங்களோட ஆத்மா முழுமையாக கிறிஸ்துவை அறியாத ஒரு ஆத்மா. அவர்களுக்கு இருந்த வெளிப்பாட்டில் என்ன நன்மை செய்வோம். அவர்களுக்கு இருக்கிற வெளிப்பாடு, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனோட பேசும் பொழுது நான் சரி சொன்னேன், என்னன்னா எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிறாங்க. அவன் ஒரு அன்பிலிவர் தான். ஆனால் அவன் டக்குன்னு அவனோட வாயில என்கரேஜ்மெண்ட் என்ன கொடுத்தான்னா, சரி நல்லதே நினைப்போம், நல்லது நடக்கும். இது வரைக்கும் அவங்களுடைய இது என்னன்னா இந்த லெவல் வரைக்கும் வராங்க. ஆனால் அவர்களுடைய சுய வாழ்க்கைக்கு அவங்க ரசிக்கப்படாமல் இருக்கிறார்கள். ஓகே, அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆனால் அப்போ இதுல என்னன்னா we should focus on our lives. கரெக்டுங்களா? அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து பிரயோஜனமானதை செய்கிறார்கள். அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்களாக நாம we can't do things. அநேக நேரத்தில் உலகத்தில் இறங்கி செய்யணும்னா ஒரு ஒரு தயக்கம் இருக்கு. ஓகே, இவர்களோட சேர்ந்து செய்யணுமா, இவங்களோட ஒர்க் பண்ணணுமா, இது எல்லாரும் யாராவது தப்பாக பார்ப்பாங்களா, இந்த வேலையை எடுத்ததாக பார்ப்பாங்களா அப்படின்றது இருக்குது. We must know we are called to be profitable in this world in the name of Jesus Christ. Okay, so கர்த்தர் பரிசுத்தரா இருக்கிறது போல ஒவ்வொருவரும் நம்மளுடைய அடையாளம் என்னன்னா, நான் இவன மாதிரி இருக்கணும், அவன மாதிரி இருக்கணும் இல்லாம நான் ஒரு செப்பரேட்டான ஆளு, நான் ஒரு வித்தியாசமான ஆளு, கர்த்தர் எனக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார் என்பதில் அந்த ஒரு தைரியத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது இதனுடைய பிரயோஜனம் என்னன்னா, நாம் மற்றவர்கள் அதிக ஆத்மீக தீர்க்காமல் இருக்கும். ஓகே, அநேக பரிசுத்தவான்கள் சம்டைம்ஸ் பார்க்கும் பொழுது என்ன இருக்குன்னா, அவர்களோட பரிசுத்தம் ரொம்ப இருக்கிறதுனால அவருக்கு அந்த ஒரு ஆள் பார்த்தா நீ நரகதான் போயிடும் அப்படின்னு ஒரு ஆத்மீகளாக அந்த எண்ணம் வருமானு தெரியல. ஸோ இந்த ஐடென்டிட்டியில கிளியரா இருந்தா we will be clear in how we react with people. Okay, இரண்டாவது, first we saw God's glory, second we will see God reveals his glory. கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஓகே, இது எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தாம இருக்கலாம். தனக்கு எல்லா வல்லமையும் இருக்கு, தன்னால் எல்லாமே செய்ய முடியும். ஆனாலும் நான் எதுவும் செய்ய விரும்பல, நான் பாட்டு அமைதியா இருக்கேன், நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு இருக்கலாம். ஆனா கர்த்தர் தன்னுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துற முதல் ஃபர்ஸ்ட் வே எப்படின்னா, சகலத்தையும் சிருஷ்டித்தார். ஓகே, he created all things. அவர் படைத்த சகல அண்ட சராசரங்களையும் படைத்ததுனால முதலாவது தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறாரு. அதோடைய முடிவு கூட பார்த்தீங்கன்னா கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, for God so loved the world that he gave his only begotten son that whosoever believes in him shall not perish but have everlasting life. அதாவது தன்னுடைய ஃபைனல் இதுக்கு மேல ஒரு கடவுள் என்ன செய்யணும்னா தன்னுடைய குமாரனை கொடுத்துட்டார். ஓகே, இது எதுக்குன்னா, ஈவன் தன்னுடைய சொந்த ஆறுதல், தனக்கு இருந்த ஆறுதல் யார்? குமாரன் தான். இயேசு தான் பிதாவுக்கு ஆறுதலாக இருந்தார். அது யாருமே எல்லாருமே மனிதனை தன் சாயாக படைத்தார். மனிதன் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனானா தேவனிடத்தில் வர்றதுக்கு ரொம்ப அரிதாக போயிடுச்சு, வரவே முடியாது. ஸோ தனக்கு பிதாவுக்கு இருந்த ஒரே ஆறுதல் ஒரே பேரான குமாரன். அந்த ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாக உலகத்தில் அன்பு கொடுத்தார். அதை கொடுத்தது மூலம் அப்போ என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் தாம் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு நீதி உள்ளவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர், அதையும் கூட. ஸோ அவர் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ செங்கடலை பிளந்தவர், அப்புறமா பார்வனுக்கு மூடினவர், பார்வனுடைய ரதங்களை மூடினவர், அநேக அற்புதங்கள். பழைய ஏற்பாடு எடுத்தீங்கன்னா அநேக அற்புதங்கள், வெளியே ஜெபிக்கும் பொழுது அக்கினி இறக்கிறது. ஏன் இவ்வளவு அற்புதங்களை செய்கிறார்? அதை செய்ய அவர் தயக்கம் இல்லை. ஆடா நம்ம எதுக்கு செய்யணுமா, ஏதாவது நம்ம அதிகமாக அற்புதங்களாக செய்தால்
ஜனங்களுக்கு வந்து கஷ்டமாக, அதாவது தள்ளி போயிடுவாங்களா, நம்ம கிட்ட வர மாட்டாங்களான்னு இல்லாமல் தன்னோட வல்லமையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறார். ஸோ நான் எவ்வளோ வல்லமை உள்ளவன் என்று பாரு, நான் எவ்வளவு அன்புள்ளவன் என்று நினைப்பாரு அப்படின்றதுல கர்த்தர் நோக்கத்தோடு அதை செய்கிறார். அதற்கு பின்பாக தான் இயேசு கூட பார்க்குறோம், மனிதர்களுக்கு வைக்கிற ரிக்வயர்மெண்ட். மேன் ஷுட் டூ, ஹீ ஷுட் ஷோ ஹிஸ் டேலண்ட்ஸ். அந்த 5 தாளந்து கொடுத்தவன்ட்ட 5 எக்ஸ்ட்ரா பண்ணுவா, 2 கொடுத்தவன்ட்ட 2 எக்ஸ்ட்ரா பண்ணுவா, 1 கொடுத்தாலும் அந்த 1 பயன்படுத்து, ஏதாவது செய் அப்படின்னு உலகத்திலே நாம் என்ன சொல்றது, ஊடுருவி சொல்லலாமா, ஊடுருவி பணியாற்ற கிறிஸ்து விரும்புகிறார். ஸோ தன்னுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துகிறார் இருக்கிறதுனால நம்மளையும் நமக்குரிய கிறிஸ்து நம்மேல் வைத்த மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஓகே, நமக்குரிய மகிமையை இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது, இது நிறைய படிக்கிறவங்க, நல்லா படிக்கிறவங்களுடைய ரைட்ஸ். ஓகே, அதாவது நல்லா படித்தா எக்ஸாம் முன்னாடி போயிட்டு என்னடா படித்தாரா இல்லை முடிக்கலாம் எதுக்குன்னா நமக்கு ரொம்ப அட்டென்ஷன் வேண்டாம், நம்ம பாட்டு அமைதியாக இருக்கும், தெரியாதான் நான் பாட்டு இதில் இருக்க சொல்லி எழுதிட்டு வந்துடுவாங்க, அமைதியாக மாட்டாங்க. இது வந்து நல்லா படிக்கிறவங்களுடைய குணாதிசயமாக இருக்கும். ஏன்னா அவர்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக தங்களுடைய இதை வெளிப்படுத்தும் பொழுது தள்ளி வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இவன் பெரிய படிப்பாளி, இவனுக்கோ இவங்க யார் செய்வாப்போ அப்படின்னு தள்ளி வைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அதை குறித்து வருத்தப்பட்டு கர்த்தர் வந்துட்டு ஆமாம் நான் வல்லமை உள்ளவர், நான் மிகவும் அன்புள்ளவர், பார்த்துக்கோ, என்னோட மகிமையை பார், என்னுடைய அன்பை பார், நான் வந்து உலகத்துக்காக எவ்வளவு செய்கிறேன்றதை பாரு என்பதை he shows to all creation, சகல சிருஷ்டிகளுக்கும் அதை வந்து காட்டுறார், என்னோட மகிமையை பாருங்கிறது. அதனால தூதர்கள் கூட பார்க்கணும், ரட்சிப்பின் காரியங்கள்ல 1 பேரில் போட்டிருக்கு, தூதர்கள் கூட அதை கவனித்து பார்க்க ஆசையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட இந்த காரியங்களை பார்க்கணும், கர்த்தர் செய்யறதை பார்க்கணும் அப்படின்றதுல அந்த மகிமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஓகே, ஸோ அநேக தாளந்து உள்ளவர்கள் என்ன செய்யணும்னா கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவது போல நாமும் மகிமையை வெளிப்படுத்துவது தவறல்ல, அது கிறிஸ்துவுக்கு மகிமையாக போய் சேரும். ஓகே ஓகே, 3வது God is truthful, கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று பார்க்கிறோம். ஓகே, இப்போ கர்த்தருடைய உண்மை மனிதனுடைய பிரச்சனையா இல்ல மனிதனுக்கு நல்ல நன்மை? கர்த்தர் இதை கொஸ்டின் ஆன்சர் பண்றவங்க கர்த்தர் உண்மையாக இருப்பது, எல்லாவற்றையும் நான் உண்மையா இருப்பேன் கர்த்தர் கிட்ட போல. எப்படின்னா இந்த பழைய இது இருக்கு, ஹரிச்சந்திர கூட யாருமே சேர மாட்டாங்க, இதெல்லாம் இருக்கு இல்லையா? எப்ப பாரு உண்மையா சொல்லிட்டு இருக்கா, கிட்ட ஏதாவது சொன்னா காலி இருக்கும், நம்ம மாட்டி கொடுத்துருவாங்க. அப்பொழுது கர்த்தர் வந்து அதுக்கு மேல உண்மையாக இருக்கிறது, உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய உண்மை மனிதனுக்கு பிரயோஜனப்படுகிறதாக இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். கர்த்தருடைய உண்மை என்னன்னா நாம் அவர் உண்மையை உள்ளவராக இருக்கிறதுனால நாம் பாவிகள் என்று சொல்லப்படுகிறோம். இது ரோமர் 3ஆம் அதிகாரம் விடுங்க வசனம். பவுல் அதை குறித்து சொல்லியிருப்பாரு. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படியாக மாட்டார்கள், நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. இப்பொழுது கர்த்தருடைய உண்மை வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளியரா பார்த்தீங்கன்னா, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறபடி அவருக்காக எந்த மனிதனும் பொய்யன் என்று சொல்வோமாக அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கு. அதாவது ஒருத்தரை ஒரு ஜனங்கள் மக்களை பார்த்து நீ பாவின்னு இருக்கு, நீ ஒரு பொய்யன், பாவின்னு இருக்கு, பொய்யன்னு சொல்லும்போது, பொய் சொல்றேன்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது உடனே ஹர்ட் ஆகும். என்ன நான் போய் சொல்றேன்னா அப்படின்ற ஒரு ஹர்ட் வருது. ஆனா அது ஏன் அந்த மாதிரி ஒரு இது வருதுன்னா, அந்த பெரிய சத்தியம், கர்த்தருடைய சத்தியம் என்னன்னா, கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவருடைய காரியங்கள்ல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால மனிதன் செய்கிற காரியங்கள், அவன் சொல்லுகிற காரியங்கள் கர்த்தருக்கு அடுத்தவைகளாக இருந்தால் அது உண்மையாக கருதப்படும்.
அது கர்த்தருக்கு அடுத்தவைகளாக இல்லை என்றால் அது பொய்யாக கருதப்படும். ஸோ இந்த அவருடைய உண்மை எப்படி நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு? ஓகே, இது கர்த்தருடைய உண்மை இயேசுவை அங்கீகரிக்காதவர்களுக்கு ரொம்ப கடினமான வாழ்க்கை. ஏன்னா அவர்களுக்கு அது அந்த நாமத்தை அடிக்கணும்னு பார்க்குறாங்க, ரொம்ப வருஷங்களாக பார்க்குறாங்க. அது ஆரம்பத்திலேயே அப்போஸ்தலர்கள் பார்க்குறோம், அந்த நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணாத, வேற ஏதாவது நன்மை சொல்லுப்பா, நன்மை சொல்லி நீ அற்புதம் செய். அவங்க ஆனால் கேட்குறாங்க, அற்புதம் எப்படி நடக்குதுன்னு கேட்குறாங்க. இயேசுடைய நாமத்தில் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணாத அப்படின்றது. ஸோ அந்த நாமத்தை அந்த நாமம் எந்த அளவுக்கு உச்சரிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு மனிதன் அவன் அதை ஒற்றுக்கொள்ளாவிட்டால், இயேசு பெரியவர், அவருடைய நாமம் தான் பெரிய நாமம் என்று ஒத்துக்கொள்ளாவிட்டால் அவனுக்கு அது ஒரு என்ன சொல்றது, ஒரு இரும்பு சுவர் மாதிரி இருக்கும். அதை தாண்டி அவனால் வர முடியாது. அவன் அந்த இயேசுடைய நாமத்தை உண்மையுள்ள நாமம் என்று ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்ட நமக்கு யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ரட்சிப்பு எப்படி உதவும்னு பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே மனுஷர்களாய் இருக்கிறோம். சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் நமக்குள் இராது. இது ரொம்ப ஒரு முக்கியமான பண்ணணும்னா கத்து வெளிப்படுத்துறது என்னன்னா, சத்தியம் நமக்குள்ள இராது. சத்தியத்தை 2 இடத்துல வைக்கலாம். ஒன்று நமக்கு வெளியே வைக்கலாம், இல்லை நமக்குள்ள வைக்கலாம். சத்தியம் நமக்குள்ள இருந்தால் நாம் காக்கப்படுகிறோம். ஏன்னா கிறிஸ்துவ அங்கீகரித்து நாம் காக்கப்படுகிறோம். ஆனால் சத்தியம் வெளியே இருக்கு, நம்ம கிட்ட சத்தியம் இல்லை, பொய்யதாக காணப்படுவோமானால் நமக்கு அது தடைக்கல்லாக மாறி இருக்கு. உடனே சத்தியம் வெளியே இருக்கக்கூடாது. ஸோ சத்தியம் நமக்குள்ள இருக்கிறது முக்கியமான காரியம். அதனால இந்த பலன் பார்த்தீங்கன்னா, if we say we have no sin, we deceive ourselves. நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்வோமானால் சத்தியம் நம்ம வஞ்சித்துக் கொள்கிற ஒன்று, சத்தியம் நமக்குள் இராது பார்க்கிறோம். ஏன் இது ரொம்ப முக்கியம்? நமக்குள்ள பாவம் இப்போ இந்த உலகத்தில் வாழ்றோம் இல்லையா? இப்போ எல்லாம் பைபிளில் கொடுத்துருங்க. இப்போ ஆண்டு எத்தனை ஆண்டு? 2027ஆம் ஆண்டு. இந்த இயரில் வாழ்கிறோம். நம்ம கணக்கில் பார்த்தா நம்மளை சுற்றி அநேக காரியங்கள் வேதத்தோட காலகட்டத்தில் முடிந்து வித்தியாசமாக இருக்குது. திஸ் இஸ் a different time. அந்த காலத்தில் ரோமர் ஆட்சி செய்தார்கள், ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள். ராணுவத்தில் இருக்கிறவங்கலாம் ரோட்டில் நடந்துட்டு இருப்பாங்க, சோல்ஜர்ஸ்லாம் நடந்துட்டு இருப்பாங்க டு காட் த பிளேஸ். ஆனால் நம்ம இருக்க காலம் அப்படி இல்லை. வி ஆர் லிவிங் இன் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஓகே, நாம் தலைவர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், ஓட்டிங் இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையே வித்தியாசமான சூழ்நிலை. நம்மளுடைய வாழ்க்கையுடைய முறையே வித்தியாசமான வாழ்க்கை. ஆனால் இப்போ இந்த வாழ்க்கையோட வித்தியாசமான வாழ்க்கையை நம்ம அங்கீகரிக்கிறோம் இல்லையா? இந்த வித்தியாசமா இருக்கு அங்கீகரிக்கிறோம். இதுல நம்மளே பாவம் இருக்கிறது அப்படின்னு ஏன் நம்ம சகஜமாக சொல்ல பழக வேண்டும். we should learn to say, ஆமாப்பா நான் பாவிதான், எனக்குள்ள பாவம் இருக்குது. ஏன்னா நிறைய ஜெபம் பண்றவங்க பார்த்தீங்கன்னா, நிறைய ஜெபம் பண்றவங்க சுத்தமா இருக்கிறவங்க, நீ பாவின்னு சொன்னா தாங்க முடியுமா? அவங்க நல்லா ஜெபம் பண்ணி, அவங்க கஷ்டப்பட்டு ஃபாஸ்டிங் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அடுத்த நாளே பார்த்து பாவி அப்படின்னு சொல்லிட்டா ரியலாக ஒரு இதில் சொல்லும் பொழுது அவர்களுக்கு சம்டைம்ஸ் ஹர்ட்டிங் ஆகும். என்ன பாவின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர்களுக்கு பிரயாசப்படுகிறாங்க, பரிசுத்தத்துக்காக அதிக பிரயாசப்படுகிறாங்க. நான் பிரயாசப்படக்கூடாதுன்னு சொல்லலை, பரிசுத்தமாக இருக்க கருத்துக்கு தீவிரமாக பிரயாசப்படணும். ஆனால் நம்மளுடைய பிரயாசம் எந்த வகையில் இருக்க வேண்டும் அப்படி என்றால், இயேசு பரிசுத்தமாக இருக்க வாழ்க்கை. பரிசுத்தம்னா அது பரிசுத்தம்லாம் பிரித்தெடுக்கப்படுது, அது பார்த்தோம். ஆனால் எல்லாம் ஒவ்வொரு காரியம் இப்போ நம்ம செய்கிறோம், ஒரு சேர் வாங்குறோம், டேபிள் வாங்குறோம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அந்த சின்ன விஷயங்களில் இது கரெக்டா? ஏன்னா உலகத்துடைய கணக்கு, உலகத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, நம்ம ஒரு விஷயம் ஜென்ரலாக பேசுகிறேன். என்னென்னா, மக்களோட பார்வைக்கு ஒரு மனிதன் வளரும் பொழுது அவர்களை அவ்வளோ ஈஸியாக அவங்களால தாங்க முடியாது.
என்ன இவன் வளர்ந்துட்டே போகிறான் அப்படின்னு. பாலிடிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அவனுக்கு வந்து சீட் கிடைக்குதா, எனக்கு சீட் இல்லையான்னு அடிச்சுக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுக்காகலாம் பிரச்சனை பண்ண கொலை பண்ணுறவங்க தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா, சீட் கிடைக்கல அப்படின்னு. இந்தியா பிரச்சனை இல்லை, மற்ற பிரச்சனை. ஓகே, எதுக்குன்னா அந்த மனப்பக்கம் வராது. ஸோ அப்போ வந்துட்டு இந்த அதுக்காக வளராமல் இருக்க முடியுமா? கர்த்தர் கொடுத்து கட்டளை என்ன? நீ வந்து வளரணும், நீ பெருகணும், உனக்கு கொடுத்த ஆசீர்வாதமே வளர்ந்து பெருக வேண்டும் என்று. அப்போ நாம் வளர்வது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ இந்த சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா மற்றவர்களுடைய வார்த்தை, மற்றவர்கள் நம்ம மேலே போடுகிற வார்த்தை வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருக்கும். அதாவது நமக்கு பிரயோஜனமானது ஒன்று செய்யணும், நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது நீ என்னப்பா நீ என்ன இவ்வளோ ரொம்ப இதுவாக பண்ணிட்டு இருக்க, இந்த கண்டுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, மற்ற விஷயங்களை கண்டுக்க மாட்டே சொல்லும்போது அது வந்து இந்த வார்த்தைகள் வந்துட்டு ஒரு கஷ்டத்தை கொடுக்குற வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் இயேசுவோடைய சித்தம் அது கிடையாது. இயேசுவோடைய சித்தம் நீ வந்து எல்லார் கண்ணு முன்னாடியும் கரெக்டாக இரு. ஓகே, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் நீதின்னு சொல்லி நீதிமான அறிவுன்றது கர்த்தர் சித்தம் கிடையாது. அது வந்து கர்த்தர் சித்தம் கிடையாது. நற்கிரியைகள் செய்ய வேண்டும், ஆனால் எந்நேரமும் நீதிமான் என்று அழைக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. இதில் ஒரு கொஞ்சம் வசனங்கள் படித்துலாம் அப்போ ஓகே. மத்தேயு 5:11, Matthew 5:11. என்னிடம் உங்களை முந்திட்டு துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொன்னார் என்றால் வாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஓகே, ஸோ மறுபடியும் படிங்க வசனம் நல்லா சொல்லுங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அடுத்து கொஞ்சம் வசனம் படிக்கலாம். யோவான் 15:17-18. யோவான் 15:17-18-19. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட கட்டளை என்னன்னா ஒருவருக்கு ஒரு அன்பா இருங்கள். இந்த கட்டளை கொடுக்கிறாரு. ஆகிலும் இந்த கட்டளையின்படி வாழ்கிறவர்களுக்கு நேரிடும் சூழ்நிலையும் சொல்லிடுறாரு. என்னன்னா உலகம் உங்களை பகைக்க போகிறது. அன்பா இருக்கிறவன பகைப்பாங்களா? பகைப்பாருன்னு இயேசு சொல்றாரு. அதாவது அன்பாக இருக்கிறீங்க, ஆனால் உலகம் உங்களை பகைக்கும். ஏன்னா நீ உலகத்தாராக இல்லை. ஏன் உலகத்தாராக இல்லைன்னா அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றாதார்கள். ஓகே, நான் இப்பதான் முன்னாடி என்ன சொன்னேன்னா உங்களோட அடையாளம் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ற அடையாளத்தோட இருக்கு. அப்ப அந்த அடையாளத்தோட வாழ்கிறவன் வந்து கர்த்தரால் நடத்தப்படுவான். அவன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வெவ்வேறையா நடத்துகிறார். அதை அறிந்து கொள்ளுங்க. ஓகேவா? ஸோ கர்த்தர் வந்து அவன் நடத்திட்டு இருக்கும் பொழுது, ஒவ்வொருத்தரும் நடத்தும் பொழுது அவனுக்கு எதிராக அநேக பொய் சாட்சிகளும் அந்த மத்தியில படுத்தபடி இங்கே பார்க்கும்போது உலகத்துடைய பகையும் அவன் சம்பாதிக்கிறவனாக இருக்கிறான். He earns the hate of the world. ஓகே, ஆனா அதை குறித்து நம்மளுடைய கவலை அது இல்லை. அப்போ வந்துட்டு உலகத்துக்கு நீதியா இருக்கணும், உலகத்துடைய அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பது நம்ம கவலை இல்லை. நம்மளுடைய கவலை எல்லாம் யோவான் 15:1-2-3 நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்கிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அடுத்த ஒரு வசனத்தை படிக்கலாம். ரோமர் 11:17-24.
சில கிளைகள் உருட்டி போடப்பட்டிருக்க நாட்டோழி மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் கொட்ட வைக்கப்பட்டு புளிய மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உங்கள் பங்காளியாக இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் அது வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதுக்கு நினைத்துக்கொள். ஆமென். நெக்ஸ்ட் நான் கொட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் உருட்டி போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, அல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் உருட்டி போடப்பட்டன. நீ விசுவாசத்தினால நிற்கிறாய், மேட்டிமை சிந்திக்காமல் பயந்து. தேவையை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாய் இரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நினைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நினைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். இந்த வசனங்கள்ல படித்தபடி கனி கொடுக்கிறதுக்கான வழியை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பண்ணுறீங்கன்னா நான் அப்பதான் புரியும். என்னன்னா நிறைய வேளைகளில் நாம் வந்து ஜெபம் பண்ணுறது எல்லாமே என்னன்னா இன்னும் பரிசுத்தமாயிடணும், அதாவது நம்மள குறையே வரக்கூடாது, நமக்கு வந்து நம்மளுடைய கிரியைகள்ல குறையே சொல்லக்கூடாது, ஓகே நம்ம செய்கிறது எல்லாமே பரிசுத்த கையில் செய்த மாதிரி இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வரும். ஆனால் நம்ம ஒரு அழைத்து கொள்ள வேண்டும், நாம் ஏதேன் தோட்டத்தில் இல்லை, ஓகேங்களா? நாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்த விழுந்த மனிதனுடைய தன்மை இல்லாதவர்களாக இல்லை. we have sin in us, ஓகே? நாம் விழுந்தவர்கள் தான், ஓகே? அதை ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் விழுந்தவர்கள் தான், நம்மிலே பாவம் உள்ளது, ஓகே? ரட்சிக்கப்பட்டாலும் ஒன்று யோவான் யாருக்கு எழுதப்பட்டது? சபைக்கு. அவர் எழுதுறது வந்து நமக்காக எழுதுறாரு. ஒன்று யோவான் எழுதப்பட்டது நம்மிலே பாவம், அவர் தண்ணியை சேர்த்துக்கிறார். நம்மிலே பாவம் இல்லை என்று சொல்வோமானால் வஞ்சித்துள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமாம். ஸோ நமக்குள்ள பாவம் இருக்கிறது, ஓகே? இதை வந்து நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பும் அது மாற்றப்படவில்லை. பழைய நம் இந்த சரீரத்தில் வாழும் வரை, இந்த உலகத்தில் வாழும் வரை, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் வாழும் வரை நமக்குள்ள பாவம் உண்டு, ஓகே? பாவம் என்பது அது வந்துட்டு இந்த சரீரத்திலேருந்து இன்னும் போகல. நீங்கள் வசனம் படிக்கலாம்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம், ஆனால் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:50. சகோதரரே, நான் சொல்கிறது என்னவெனில், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டார்கள். அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. அதாவது இந்த எல்லாருக்கும் என்னன்னா நம்ம பரிசுத்தமா ஆயிட்டு பரலோகம் போகலான்றது ஒரு எண்ணம் வருது. ஆனா இங்க பவுல் சொல்லுகிறது என்னன்னா, மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அதாவது எவ்வளவுதான் இந்த சரீரத்தை நீங்க பாடுபடுத்தி வருத்தி கஷ்டப்படுத்தி, அதாவது சிலருடைய பக்தியை நான் வந்துட்டு கொச்சப்படுத்த விரும்பல, ஆகிலும் ஆனால் சத்தியத்தின்படி என்னன்னா உபவாசம் இருந்து சிலர்லாம் வந்துட்டு பிரயாணம் போறாங்க, மலை பிரயாணம். எதற்காக இதை சொல்றேன்னா, இந்த செய்திகள்லாம் கிறிஸ்தவர்களாக நம்ம பண்ணிக்கிறோம். எதற்கு பண்ணிக்கிறோம்னா நம்மளோட சரீரத்தை கீழ்ப்படுத்தி ஒரு கட்டுப்பாடு நடக்கிறதுக்காக. ஆனால் நம்ம செய்கிற அதே கிரியைகளை பார்த்து அவிசுவாசிகள் என்ன பண்றாங்கன்னா, ஓ நீ உபவாசம் இருக்கியா, நான் உனக்கு மேலே ஒரு நாள் அதிகமாக உபவாசம் இருக்கிறேன், அப்போ நான் பரலோகம் கண்டிப்பாக வரப்போறேன் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொள்ளுதலாக இருக்கிறாங்க. அதாவது எகிப்தியரை கொடுத்து பார்த்தோம்னா, இஸ்ரேல் மக்கள் திறந்த சமுத்திரத்தின் நடுவில் நடந்து போயிட்டாங்க. அப்போ வந்து பார்வோன் சொன்னது என்னன்னா, அவர்களுக்கு திறந்தது நமக்கும் திறக்கும். அவன் வந்துட்டு அதை எப்படி எடுத்துக்கொண்டான்னா, ஜனங்களுக்கு இவங்களுக்கு போறாங்க நம்மளும் போகலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தை கொள்ளுகிறனா இருக்கிறோம். ஆனா பவுல் என்ன சொல்ற என்னன்னா, ரட்சிப்பு வந்து இயேசுவின் மூலமாக தான் வருது. ஸோ இதுக்கு மேல வந்துட்டு நம்ம செய்கிறோம், நமக்கு வேண்டிய உபவாசங்கள் அதெல்லாம் செய்ய முடியும். ஆனா இந்த கிரியைகளினால பரிசுத்தமாகிறது இல்லை அப்படின்றது பார்க்கிறோம். அதே போல இயேசுக்கு வேண்டிய காரியம்,
நம்ம வாழ்க்கையில் இயேசு வேண்டிய காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அவர் கனியை தான் எதிர்பார்க்குறார். கனி எங்க? ஏன்னா நிறைய முறை தேடப்படுது, பைபிளில் தேடப்படுது, என்ன இயேசுக்கு என்ன வேணும், என்கிட்ட இருந்து இயேசுக்கு என்ன வேணும் அப்படின்றது அந்த தேடப்படுது. இயேசு தேடுகிற நம்ம கிட்ட தேடுகிறது வந்து ஒன்றே காரியம் தான், கனியை தேடுகிறார். அதுக்கு முன்பாக என்ன பார்க்கணும்னா அதுக்கு இன்னொரு வசனம் பார்க்கலாம். அந்த கனியை பெறுவதற்கான வழி என்னன்னா யோவான் 6:29. கொஞ்சம் வசனங்கள் படிக்கிறேன், அது வந்து பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது என்றார். ஆமென். சோ தேவனுக்கு ஏற்ற கிரியை இவங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஜனங்க கேட்கறது என்னன்னா, நாம கர்த்தருக்கு என்ன செய்யறது, கர்த்தருக்கு வேண்டிய கிரியை என்ன, அந்த கர்த்தருடைய கிரியை என்னன்னு நம்ம கேட்க இயேசு சொல்லி கடைசி அவங்க சொல்றது என்னன்னா, என்ன விசுவாசிங்க, அவர் அனுப்பினவரை விசுவாசிங்க. விசுவாசத்தை பின்பு சீஷர்களுக்கு சொல்றது கனியை கொண்டு வாங்க. ரோமன்ல படித்தபடி கனியை கொண்டு வர்றதுக்கான நமக்கு நடக்கப்பட்ட செயலை பார்ப்போம். என்னன்னா, நாம் அந்த வைல்ட் ஆலிவ் ட்ரீ, அதற்கு தமிழ்ல என்னன்னா காட்டு ஒலிவ மரம், காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டு நாம் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம் பார்ப்போம் இயேசுக்கு. இப்போ அந்த கிளையுடைய கலர் வந்து கர்த்தருக்கு வந்து விஷயமே கிடையாது. ஓகே, அந்த கிளை வந்துட்டு அதிகமாக இலை கொடுக்குதான்றதும் விஷயம் கிடையாது. இதை குறித்து ஒரு இடத்த பார்க்கலாமா? அந்த வேதத்தில் பார்க்குறோம், இயேசு வந்துட்டு ஒரு ஃபிக் ட்ரீ கிட்ட வந்தார். ஃபிக் ட்ரீ கிட்ட வந்து அது கனி கொடுக்காத காலம் தான், அது ஆனால் கனி இருக்குதான்னு பார்த்தாரு. கனி இல்லை, வெறும் இலை இருக்குதுன்னு ஒன்று, வெறும் இலை இருக்குது ஒன்று, அவர் என்ன செஞ்சுட்டாருன்னா அதை வந்து சபித்தாருன்னு பார்க்கணும். அப்போ அந்த கிளையில் இருக்கிற இலைகள் கூட கர்த்தருக்கு அது வந்து அவருடைய குறிக்கோள் வந்து இலைகள் கூட கிடையாது, அவருடைய குறிக்கோள் வந்து கனிகள். அப்போ இந்த கனிகள் வேணும் என்றால் அதுக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. வழி என்னன்னா, என்னிலே நிலைத்திருங்கள். யோவான் 15:4 என்னிலே நிலைத்திருங்கள். அப்போ ஒரு கிளையாக நம்மளாம் கிளைன்னு எடுத்துக்கோங்க, நமக்கு என்ன ஃபோக்கஸ், ஒரே ஒரு காரியம் மட்டும் தான் ஃபோக்கஸாக இருக்கணும்னா, எந்த அளவுக்கு அந்த கனி, அந்த கிளை ஒட்ட வச்ச கிளை எந்த அளவுக்கு அந்த ஒட்டி இருக்கு, இந்த ஒட்டுதல் வந்து லூஸ் ஆகுதா இல்லை அது ஸ்ட்ராங் ஆகுதா. அப்போ இயேசுவோட அந்த எந்த அளவுக்கு ஒட்டி இருக்கிறோம். ஓகே, நாட் ஃபார் த சேஞ்ச் ஆஃப் கலர் ஆஃப் த பிரான்ச். ஓகே, அந்த கிளை வந்து வெளியில பார்க்க ஒன்றுமே மாற போகிறது கிடையாது. அந்த கிளையில வந்து இலை வந்தாலும் கவலை இல்லை, வராட்டியும் கவலை இல்லை. ஓகேங்களா, அந்த கிளை வந்து வெளியரங்கமாக ஒரு மாற்றமும் அடையாது. அதுக்குள்ளே என்ன வரும்னா கனி வெளியே வரணும். ஓகே, கத்திரிக்கிட்ட கனி. அப்போ வந்து அந்த கனி வரணும்னா நீங்கள் கனியை ஃபோக்கஸ் பண்ணாலும் அது கிடைக்காது. நீங்கள் கிளையை வந்து எந்த அளவுக்கு ஒட்டி இருக்கிறது, அந்த சாறை வந்து எந்த அளவுக்கு இந்த கிளைக்குள்ள இறங்குது, அந்த இயேசுக்குள்ள இருக்கிற சாறு, அவருக்குள்ள இருக்கிற, இன்னும் சொல்ல போனால் ஆவியானவர் எந்த அளவுக்கு ஐக்கியப்படுகிறோம், ஆவியானவரோட எந்த அளவுக்கு ஐக்கியப்படுகிறோம். அவர் இயேசு சொன்னார், என்னில் எவன் தாகமாக இருக்கிறானோ என்னிடத்துல வரக்கடவன், நான் வந்து ஜீவ தண்ணீர் தர சொன்னார். அப்போ எந்த அளவுக்கு அவரோட ஒட்டி இருக்கிறோம், இயேசுவோட எந்த அளவுக்கு சேர்ந்திருக்கிறோம் என்பது மாத்திரம் தான் முக்கியமான விஷயம். அப்போ இது என்னன்னா கர்த்தரோட சத்தியம். இந்த கர்த்தரோட சத்தியம் என்னன்னா, நீ செய்கிற பர்சனல் ஜபங்கள் அதெல்லாம் ஓகே, அது எதற்கு நேராக நடத்த வேண்டும் என்றால் என்னோட முன்மனமாக இருக்கிறதுக்கு நடத்த வேண்டும். எந்த அளவுக்கு இயேசு சொல்லுகிறதே ஆம் என்று நம்ம சொல்லுகிறோம், இயேசு நல்லது சொல்லுறது எப்படி நல்லது சொல்லுகிறோம் அப்படின்னு அவரோட ஐக்கியத்தில் அதிகமாக இருக்கிறவங்க பார்க்கணும். So this is God's truth. God's truth is we deny righteous living as a big necessity, okay, but rather the union with Christ as of what biggest importance. கிறிஸ்துவோடு சேர்வது தான் மனிதனுக்கான மிகுந்த குறிக்கோள். அவனோட வாழ்க்கைக்கு வேண்டிய குறிக்கோள் என்னன்னா, அவன் கிறிஸ்துவோடு சேர வேண்டும். He must join together with Christ. அவன் நீதியா வாழ்றது அவன் குறிக்கோள் கிடையாது. மனிதன் கிறிஸ்துவை சார்ந்து வாழ வேண்டும் என்று தான் படைக்கப்பட்டிருக்கிறார். இது எங்க பார்க்கணும்னு பார்க்கலாம்,
யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1 4ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. ஆமென். இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மனிதன் யாரு? ஜீவாத்மாவா இருக்கிறான். ஓகே, கர்த்தரோட ஆவியை பெற்றவன் ஜீவாத்மாவா இருக்கிறான். இந்த ஜீவாத்மாவா இருக்கிறவனுக்கு இந்த பூமியும் சரி, அடுத்த பூமியிலும் சரி, இயேசுவை மாத்திரம் அவன் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கான வசனம் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 22ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 22, 23. ரெவலேஷன் 21. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமை அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆமென். அந்த விளக்கு வந்து என்னன்னா இந்த உலகத்துல மாத்திரம் இல்லை, இது வந்து புதிய வானம் புதிய பூமியுடைய லிவிங். ஆமா, அந்த இடத்துல வாழ்ற ஒரு வாழ்க்கை. ஆனா அங்கேயும் என்னன்னா ஒரு விளக்கு தேவைப்படுது. அப்போ மனிதனாக படைக்கப்பட்ட நாம், ஓகே, வி ஆர் மனிதனாக நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம யார் மனிதனாக, ஓகே, உலகத்தில் பிறந்தாச்சு நம்ம மனிதனாக சொல்றோம். நமக்கு இந்த உலகத்திலையும் சரி, அடுத்த உலகத்திலையும் சரி, இயேசுவை பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டும். நித்தியமா பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அதை வந்து இன்னும் சொல்ல போனா இயேசு யோவான் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஒளியை விரும்புகிற எவனும் என்னிடத்தில் வருகிறான். அதாவது ஓகே, யோவான் 3:21. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்றும் வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான் என்றார். அதுக்கு முன்னாடி வசனம் படித்தா அதுக்கு சத்தியப்படி செய்யாத பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். ஸோ இந்த ஒளியை வந்துட்டு மனிதர்கள் வந்து பின்பற்றி தான் ஆகணும். ஓகேங்களா? மனிதர்கள் வந்துட்டு எப்படின்னா, இப்போ ஒரு லைட்டுக்கு இருக்குன்னு சொன்ன கையில் மனிதர்களுடைய வேலை என்னன்னா, கிறிஸ்துவ ஒளினா இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் நமக்கு வேலை. அந்த லைட் வந்து இப்படி போனால் இப்படி போகும், இப்படி போனால் இப்படி வரணும். இது பழைய ஏற்பாட்டில் அந்த மேகத்தை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள் அந்த மேகம் எழுந்திருக்கும் பொழுது அவர்கள் பிரயாணம் பண்ணார்கள், உட்கார்ந்த பொழுது அவர்கள் உட்கார்ந்தார்கள் பார்க்கிறோம். அதாவது மனிதனுடைய குறிப்பு என்னன்னா, அந்த ஒளியை வந்து அவன் பின்பற்றி கொண்டே இருக்கிறது தான் அவனுக்கு லைக். அது வந்து இந்த உலகத்தில் வழிகாட்டுறது மாத்திரம் இல்லை, அடுத்த உலகத்திலையும் அவன் வந்து இயேசுவை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு ஒளியை விரும்புகிறோமோ, எந்த அளவுக்கு சத்தியத்தை விரும்புகிறோமோ, அந்த அளவுக்கு ஒளியின் கிட்ட இருக்கும். we can stand near. எப்படின்னா, இன்னைக்கு காலையில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒருத்தருக்கு தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், they want to sleep. தூங்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு லைட்டு போட்டால் எந்த அளவுக்கு கண்ணை மூடினா அந்த லைட்டு கண்ணிலே படாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் முழிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களே லைட்டு போட்டு எந்த அளவுக்கு லைட்டை பார்த்து கொஞ்சம் நல்லா கண்ணு ஃபுல்லாக வெளிச்சம் வரணும் அப்படிங்கிறதுல பார்ப்பாங்க. ஸோ இங்கே தான் வந்து மனிதனுடைய சித்தம் இருக்குது, வில். அவன் தூங்கணும் அப்படின்னு ஆசைப்படும் பொழுது அவன் வந்து எவ்வளோ லைட் அதிகமாக போட அவன் என்ன பண்ணால் கண்ணை இருக்குமா முடியும். எந்த லைட் அதிகமாக இருக்கும் ஆனால் அவன் இருக்குமா முடியும். ஆனால் இப்போ முழிக்கணும்னு நினைக்கிறவங்க ராத்திரியில் சிலருக்கு தூக்கம் வராது. தூக்கம் வராதவங்களுக்கு அந்த நைட்டில் பார்த்தீங்கன்னா சில வீட்டில் வந்துட்டு அந்த குட்டி லைட்டு தான் இருக்கும். அந்த லைட்டு கூட வந்துட்டு அந்த ரூமே என்னடா இவ்வளோ லைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன லைட்டு, குட்டி லைட் போட்டு தூங்குறவங்க அந்த லைட் வந்து பெருசாக பிரகாசமாக இருக்கும். அந்த அவங்களுக்கு வந்து லைட் பார்த்துருப்பாங்க, அந்த ரூமே தெரியும், இருட்டிலே கண் தெரியும். அப்பொழுது ஒளியினுடைய அளவு கூட அவ்வளோ பெரிதான விஷயம் இல்லை, ஆனால் அதை பார்க்கறதுக்கான வாஞ்சை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒளியை பார்க்கறதுக்கு வாஞ்சை இருக்குதா, இல்லை கண்ணு மூன்று தான் வாஞ்சை இருக்குதா? அப்படிதான் வந்துட்டு வேதம் சொல்லுது. ஓகே, இன்றைக்கு இவ்வளோ போதும். அடுத்த ஒரு கிளாஸ்